गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து ஒரு கேர்ள் பேபி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வயித்துல இருக்கும்போது எனக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பேசிக்கா என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கேர்ள் பேபி சிம்டம்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்னஸ் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. காலையில் எந்திரிக்கவே முடியாது, பயங்கரமாக வந்து தலை சுற்றும். அதேமாதிரி வாமிட்டிங்கும் எனக்கு வந்து 8 மாதம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 3 மாதம்லாம் வந்து சுத்தமாக வந்து நான் எந்திரிக்கவே இல்லை. வாந்தி எடுத்து வந்து நான் வந்து எப்படியும் ஒரு 3-4 கிலோ வந்து கம்மியாக இருப்பேன். அதே மாதிரி தலை ரொம்ப சுற்றிட்டே இருக்கும். காலையில் எந்திரிக்கவே முடியாது, பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாது, நம்ம படுத்துகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். காலையில் மட்டும் இல்லை, காலையில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து தலை சுற்றிட்டே இருக்கும், வாமிட் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ 8 மாதம் வரையும் வந்து நான் வாமிட்டிங்க்கு டேப்லெட் எடுத்தேன். வாமிட்டிங்க்கு டேப்லெட் எடுத்தால் தான், அதாவது காலையில் வந்து நான் வாமிட் எடுத்துட்டு தான் வந்து மறுவேளை பார்ப்பனே. ஸோ அதுக்கப்புறம் டேப்லெட் எடுத்தால் தான் எனக்கு அடுத்த நாள் காலையில் வரையும் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். அப்போ தான் வந்து என்னால் சாப்பிட முடியும். ஸோ அப்படி தான் வந்து என்னோடய ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே போச்சு. ஸோ வந்து கேர்ள் பேபிக்கு மார்னிங் சிக்னஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மூஞ்சில் வந்து பிம்பிள்ஸ் வர்றது, மூஞ்சி வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கிறது, அப்புறம் இந்த ப்ரெக்னன்சி க்ளோ அப்படின்ற சொல்லுவாங்கள்ல, அந்த கேர்ள் பேபியாக இருந்தால் வந்து ப்ரெக்னன்சி க்ளோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. எனக்கு வந்து அந்த ப்ரெக்னன்சி க்ளோ வந்து இருந்துச்சு. அது எப்போ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு, வாமிட்டிங்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறமா வந்து சாப்பிட கொஞ்சமாக ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து எனக்கு ப்ரெக்னன்சி க்ளோ இருந்தது. ஒரு 6 மாதம் வரையும் வந்து நல்லா வெள்ளைன்னு இருந்தேன். ஆனால் மூஞ்சி வந்து எப்படி சொல்கிறதுனா குண்டா அப்படிலாம் இருக்காது, ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பிரைட்டாக இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 7th மந்த்துக்கு அப்புறமா வந்து எனக்கு வந்து ஃபுல்லாகவே டல் ஆகிட்டேன். அதே மாதிரி இந்த மூஞ்சில் வந்து பிம்பிள்ஸ்லாம் வரல எனக்கு. நார்மலாக இருந்துச்சு, ஆனால் வந்து ரொம்பவே டல்லாக இருந்த 7th மந்த்துக்கு அப்புறம் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரையும் நல்லா க்ளோயிங்காக இருந்தேன். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரெக்னன்சி க்ளோ அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி தான் இருந்தது எனக்கு. எனக்கு வந்து மூஞ்சி மட்டும் வந்து வெள்ளையாகலை, அதாவது வெள்ளையானா பிரைட்டாக ஆகலை. ஏன்னா வந்து கை கால் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா வெளுத்து போன மாதிரி தான் இருந்தது. நான் கூட அப்படின்னு நான் என்ன நினச்சேன்னா, ஓகே நம்மளுக்கு பிளட் வந்து கம்மியாக இருக்கும் போல், அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் 7th மந்த்துக்கு அப்புறமா வந்து நான் ரொம்பவே டல் ஆகிட்டேன். நான் இருந்த டோனை விட வந்து ரொம்பவே வந்து கம்மியாகிட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேர்ள் பேபியாக இருந்தால் வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிட தோணும், நிறையா ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு உண்மையை சொல்ல போனால் ஒரு 7-8 மாதம் வரையும் எனக்கு சாப்பிடணுன்ற எண்ணமே இல்லை. எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஸோ 7 மாதத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சேனே. அதுவும் இல்லாமல் வந்து மேத்தினி நிறைய சாப்பிடுவேன். பேசிக்காக வந்து 7-8 மாதத்துக்கு அப்புறமா வந்து நான் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். எல்லாமே வந்து 7 மாதம் வரையும் நான் அவ்வளோவா சாப்பிட்லையா. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அது இதுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்வீட் சாப்பிடுவேன், காரம் சாப்பிடுவேன், எதுனாலும் வந்து நல்லா சாப்பிடுவேன். அப்படி தான் இருந்தது எனக்கு ப்ரெக்னன்சியில். இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த கிரேவிங்ஸும் இல்லை, எல்லாமே சாப்பிட்டேன். அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்குது, அது சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ப்ரெக்னன்சி கிரேவிங்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து கேர்ள் பேபியாக இருந்தால் வந்து வயிறு வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய கதையில் வந்து அது வந்து டோட்டலாக வந்து வேறு மாதிரி இருந்தது. எனக்கு வந்து வயிறே தெரியாது. ஒரு 7-8 மாதம் வரையும் வந்து எனக்கு வயிறே தெரியல. ஆக்சுவலி வந்து எனக்கு வளகாப்பு பண்ணும்போது கூட எனக்கு அவ்வளோ பெருசாக வயிறு இல்லை, இவ்வளோன்னு தான் வந்து வயிறு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 8 மாதத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பேபி க்ரோத் ஆகும் இல்லையா, அந்த டைமில் தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வயிறு கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும். எப்படின்னா வந்து நான் 9ஆம் மாதத்தில் வந்து 2nd வீக் போல் இருக்கும். அப்போ நான் செக்அப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். அப்போ வந்து என்ட்ரி பண்ணுவாங்க, முன்னாடியே டாக்டர்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து என்ட்ரி போடுவாங்க. அவங்க பேர் அப்புறம் எத்தனை மாதம் அதெல்லாம் எழுதுவாங்க. அப்போ வந்து என் கூட வந்து க்யூவில் நிற்கிறாங்க ஒருத்தவங்க. அவங்களுக்கு வந்து வயிறு வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. அவங்கக்கிட்ட எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு 8 மாதம் அப்படின்றாங்க. அப்புறம் எனக்கு வந்து கேட்டாங்க உங்களுக்கு எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்களே வந்து 7 மாதமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இல்லை எனக்கு 9 மாதம் எனக்கு வந்து 9 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் 2 வாரத்தில் வந்து எனக்கு டெலிவரி இருக்குது, பேபி பிறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்படியா அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வந்து என் வயிறு வந்து சின்னதாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே, என் ஃபேமிலியில் வந்து என் அப்பா அம்மா, என் ஹஸ்பண்ட் சைடு ஃபேமிலியில் வந்து அவங்க எல்லாருமே சொன்னது, என் ரிலேட்டிவ்ஸ், என்னை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொன்னது, உனக்கு வந்து வயிறு வந்து குட்டியாக இருக்குது, கண்டிப்பாக உனக்கு வந்து பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என் கேஸில் நடந்தது வந்து வேறு. எனக்கு வந்து பொண்ணு தான் பிறந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வயிறு பெருசாக இருந்தால் வந்து பொண்ணு பிறக்கும் அப்படின்ற
லாஜிக்லாம் வந்து நான் நம்பலை. அப்புறம் வந்து எனக்கு 5-6 மாதத்தில் வந்து பயங்கரமான தலைவலி இருக்கும். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியாது. நான் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணதுக்கு வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, பேசாமல் நீங்கள் ஒரு டோலோ மாத்திரை போட்டு நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த மாத்திரை போட்டதுக்கப்புறம் கூட வந்து சரியாக வந்து தலைவலி வந்து சரியாகலை. சரியாக தூக்கமே இல்லை. ஒரு 5-6 மாதத்தில் வந்து இப்படி தூக்கம் இல்லாமல் இருந்தது, தலைவலி ஜாஸ்தி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 140க்கு மேலே வந்து ஹார்ட் பீட் இருந்ததுன்னா பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நான் ப்ரெக்னென்சி டைமில் எடுத்த ஃபுல் ஸ்கேனும் வந்து வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் வந்து என்னென்ன ஹார்ட் பீட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏர்லி ஸ்கேன் எடுப்பாங்க இல்லையா, வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களா, அந்த டைமில் எடுத்த ஸ்கேனில் வந்து ஹார்ட் பீட் வந்து 148 இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த என்டி ஸ்கேன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 12 வாரத்தில் எடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கேனில் வந்து எனக்கு என்ன ஹார்ட் பீட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 154 ஹார்ட் பீட் இருந்துச்சு. அதேமாதிரி பிளாசென்டா வந்து என்ன பொசிஷனில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து இந்த டைமில் வந்து பிளாசென்டா வந்து டெவலப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அனாமலி ஸ்கேன் எடுப்பாங்களே செகண்ட் ட்ரைமஸ்டரில், ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஹார்ட் பீட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 158 இருந்துச்சு. பிளாசென்டா வந்து பொசிஷன் வந்து ஆன்டீரியர். எனக்கு ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் வந்து ஃபுல்லாகவே பிளாசென்டா வந்து ஆன்டீரியர் பொசிஷனில் தான் இருந்தது. எனக்கு ஆக்சுவலி 5th மந்தில் வந்து பிளாசென்டா வந்து லோவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3rd செமஸ்டரில் எடுத்த ஸ்கேனு 31 வீக்ஸில் வந்து ஸ்கேன் எடுத்திருக்கேன். அதில் என்ன ஹார்ட் பீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164 இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பிளாசென்டா வந்து ஆன்டீரியர் தான். அதே மாதிரி எனக்கு வந்து 5th மந்த்லேருந்து 5th மந்தில் அந்த அனாமலி ஸ்கேன் எடுப்போம்ல, அந்த டைம்லேருந்தே வந்து எனக்கு வந்து பாப்பா என்ன பொசிஷனில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஃபாலிக் பொசிஷனில் தான் வந்து இருந்தாங்க. அதே மாதிரி இந்த 31 வீக்ஸில் எடுத்திருந்தோம் இல்லையா ஸ்கேன், அதுலேயுமே வந்து பாப்பா செஃபாலிக் பொசிஷன், அதே மாதிரி பிளாசென்டா வந்து ஆன்டீரியர், ஹார்ட் பீட் வந்து 164 இருந்துச்சு. 36 வீக்ஸில் வந்து எடுப்போம் இல்லையா ஸ்கேனு, 9th மந்த் ஸ்டார்டிங்கில் எனக்கு இன்னொரு வாட்டி எடுக்க சொல்லியிருந்தாங்க க்ரோத் ஸ்கேனு. அந்த டைமில் என்ன ஹார்ட் பீட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 133 தான் இருந்துச்சு. அப்போவே பாப்பா வந்து 3 கிலோ இருந்தாங்க. பிளாசென்டா வந்து ஆன்டீரியர், அதே மாதிரி வந்து பொசிஷன் வந்து செஃபாலிக் ப்ரெசன்டேஷன் தான். ஸோ வந்து என்னோட ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் செஃபாலிக் பொசிஷன், பிளாசென்டா வந்து ஆன்டீரியர் தான் இருந்தது. ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆச்சு. 154 140, லாஸ்ட்டில் வந்து 130 தான் இருந்திருக்காங்க. ஸோ 140க்கு மேலே இருந்தால் தான் கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து இதான் வந்து என்னோடய ப்ரெக்னன்சி ஃபுல்லாக வந்து கேர்ள் பேபி சிம்டம்ஸ் வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் தான் வந்து இருந்துச்சு. என்னோடய ப்ரெக்னன்சியில் வந்து என்னோடய ஃபேமிலியாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து உனக்கு பையன் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைம்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்லாம் வந்து பாப்பா கிட்ட வந்து வயிற்றில் பேசும்போது, டே தம்பி என்னடா பண்ணுற அப்படிலாம் தான் பேசுவாங்க. அப்பா கிட்ட சீக்கிரம் வா அப்படிலாம் வந்தால் பேசுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும் மனசில் வந்து ஸ்டார்டிங் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே வந்து எனக்கு பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வச்சுருந்தேன். ஸோ பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஹாப்பி தான். பட் நான் வந்து எனக்கு தெரியும், நான் வந்து எக்ஸைட் ஆகலை. எனக்கு வந்து கேர்ள் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி கேர்ள் பேபி தான் வந்து பிறந்தாங்க. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எனக்கு கேர்ள் பேபி தான் பிறந்தாங்க. ஸோ ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் எனக்கு வந்து ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக உனக்கு வந்து கேர்ள் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எனக்கு அப்பத்துலேருந்தே வந்து தோண்டிகிட்டே இருக்கும், எனக்கு கேர்ள் பேபி தான். எவ்வளோ பேர் வந்து பையன் அப்படின்னு சொல்லும் போது கூட எனக்கு வந்து நான் பெருசாக வந்து வருத்தப்படலை, நான் வந்து பெருசாக வந்து அதை கவலைப்படலை, எதுவுமே பண்ணல. எனக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் வச்சு எனக்கு பொண்ணு தான் பிறக்கும், எனக்கு பையன் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிட்டு இருக்காதீங்க. எந்த குழந்தை பிறந்தாலும் அது நம்ம குழந்தை தான். எப்படி இருந்தாலும் நம்ம தான் வந்து அதை பார்த்துக்க போகிறோம், யாருமே வந்து பார்த்துக்க போகிறது இல்லை. ஸோ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வந்து காதில் வாங்கிக்காதீங்க. உங்கள் ப்ரெக்னன்சி ஃபுல்லாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ப்ரெக்னன்சி மூமெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ரீஷியஸான மூமெண்ட்டு, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ப்ரெக்னன்சியை ஹாப்பியாக லீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.